ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, சார் நிம்மதியாக தூங்குறதுக்கு, சூடு இல்லாமல் தூங்குறதுக்கு எப்படிப்பட்ட பெட்டுகளில் படுத்தா நல்லா தூக்கம் வரும்? நீங்கள் என்ன பெட்டில் செய்கிறீங்க? உங்களுக்கு என்னென்ன பெட்டுகள் செய்ய தெரியும்? கரெக்டான கேள்வி கேட்டாங்க. முதல்ல சொன்னேன், சார் கிட்டத்தட்ட நான் இதில் பல வருஷம் அனுபவத்தில் இருக்கிறதுனால விலை கம்மியாக வாங்கக்கூடிய காட்டன் பஞ்சி, அதுக்கு அடுத்தது எலவு மஞ்சி, அதுக்கு அடுத்தது காயர், அதுக்கு அடுத்தது ரெக்ரான், அதுக்கு அடுத்தது யூஃபார்ம் பாலிதீன் ஃபோம், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் லேட்டக்ஸ், இப்படி பல வகையான மெட்டீரியலில் சோபாக்களை பெட்டுகளை தயாரிக்கிறோம். இதில் டைப் 2, டைப் 3, டைப் 4ன்னு ஏகப்பட்ட உள்ளடக்கங்கள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 50,000 ரூபா பெட்டு வாங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னோம்னா அதில் குஷன் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸ்ப்ரிங்கு கொடுப்பாங்க, ஹார்டன் ஃபோம் கொடுப்பாங்க, சூப்பர் சாஃப்ட் கொடுப்பாங்க, மெமரி கொடுப்பாங்க, கிளாத்தில் காஸ்ட்லியான கிளாத்து கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு நல்ல 8 இன்ச்சு 9 இன்ச்சு ஹைட்டில் ஒரு பெட்டில் படுத்தாங்கன்னா யங் ஸ்டேஜருக்கு கரெக்டாக இருக்கும் சார். ஏன்னா யங் ஸ்டேஜருடைய போன் எப்படி வேணாலும் வளையும். இது நான் சொல்லலை, மெடிக்கல் ரிப்போர்ட்டாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாங்க. அது எனக்கு நல்லதாக தோணுச்சு, அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது போன் நல்லா வளையிற வயசுன்னு ஒரு குறிப்பிட்ட வயசு. அவங்க சொன்னது 20 வயசு வரைக்கும் நம்ம போன் எப்படி வேணாலும் வளையுமா. 20 to 40க்கு நம்ம போன் கொஞ்சம் ஹார்டாகிடுமா. 40 to 60 இன்னும் ஹார்டாகிடுமா. 60 to 80 இன்னும் ஹார்டாகிட்டே போகுமா. அப்போது ஒரு 60 வயசு நம்ம அம்மாவோ அப்பாவோ ஏஜ் ப்ரெசன்ட் போய் படுத்தாங்கன்னா அவங்க தூங்கும்போது பார்த்திங்கன்னா தலை பக்கம் வெயிட் இருக்காது, கால் பக்கமும் வெயிட் இருக்காது, நம்மளுக்கு சென்ட்ரு பேஸ் தான் வெயிட்டு. அப்போ நம்ம ஸ்ப்ரிங்கு அந்த சூப்பர் சாஃப்ட் பெட்டுகளில் படுக்கும்போது நம்ம தலையும் காலும் வெயிட் இல்லாதனால இப்படி தூங்கி நம்ம போட் மாதிரி தூங்குவோம் சார். பொதுவாகவே ஒரு பள்ளமான சோபாவில் ஒரு ஏஜ் ப்ரெசன்ட் உட்காந்துட்டு, ஒரு கேரிங் ப்ரெசன்ட் உட்காந்துட்டு எந்திக்கினாலே அவங்களால முடியாது. ஏன்னா அது பள்ளத்தில் உட்காந்து அந்த பேலன்ஸ் கிடைக்காது. நம்ம ரோடுகளில் நடக்கும்போது கூட ரோடு மேடு பள்ளமாக இருந்தால் நம்ம தடிக்க விட வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தான் சார், அந்த மாதிரி சூப்பர் சாஃப்ட் பெட்டில் ஏஜ் ப்ரெசண்ட்டு போய் படுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் கொடுக்க தான் செய்யும், பேக் பெயின் அந்த மாதிரி. இதை நானும் சொல்ல, மெடிக்கல் ரிப்போர்ட் எனக்கும் அதை அனுபவிக்கிறோம். அப்போது அந்த ஏஜ் ப்ரெசண்ட்டுக்கு என்ன பெட்டு வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேல்ஸில் இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு பொருளை வாங்கணும், விற்கணும், அதில் லாபம் எடுக்கணும் தான் இருப்பாங்க தவிர இது மக்களுக்கு பெனிஃபிட்டா, இந்த ஏஜ் ப்ரெசண்ட்டுக்கு பெனிஃபிட்டா, உங்களுக்கு இந்த பெட்டை கொடுக்கலாமா அப்படின்னு சிந்திக்கிறதும் ரொம்ப கம்மி. வாங்க போகிற கஸ்டமரும் ஓரளவு ஃபைனான்ஸ் சரி அப்பாவுக்கு ஒரு நல்ல பெட்டு வாங்கி கொடுக்கணும், காஸ்ட்லியான பெட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போயிட்டு ஒரு காஸ்ட்லியான பெட்டை வாங்கிட்டு வந்துடலாம் பாசத்தில். ஆனால் அந்த காஸ்ட்லியான பெட்டு வயசானவங்களுக்கு பெனிஃபிட்டானுங்க சிந்திச்சவங்களுக்கு ரொம்ப கம்மி. அப்போ வயசானவங்களுக்கு ஹார்டன் ஃபோமு, சூப்பர் சாஃப்ட் 2 இன்ச்சு ஃபோம்னு வருது. இதை கொடுத்தோம்னா நம்ம ஃபைனல் கார்டு சும்மா 1 இன்ச்சு மட்டும் வளையும், ஓரளவு ஃப்ளாட்டாக தூங்கலாம். இது வயசானவங்களுக்கு. வயசு பிள்ளைங்களுக்கு நம்ம போய் அவங்ககிட்ட நின்றுக்கிட்டு, டேய் நான் யோகா பண்ணுறேன், நான் ட்ரில் பண்ணுறேன், நான் கடவுளுக்கு பயப்படுறேன், எல்லாம் கரெக்டு. அது நீங்கள் இந்த வயசில் கடவுளுக்கு பயப்படுறீங்க, எங்கள் வயசில் கடவுளுக்கு பயந்தில்ல. கடவுள்னால என்னென்னு தெரியுமா? பேசிக்கலாக போவீங்க. ஒரு கிறிஸ்டினாக இருந்தால் சர்ச்சுக்கு போகணும், அம்மா அப்பாவுக்கு பயந்து அந்த 1 ஹவர் 1.5 ஹவர் சர்வீஸில் இருந்துட்டு வரணும், அந்த நல்ல வழக்கங்களை கற்றுக்கிடணும்.
எல்லாரும் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கிடுறோமா? இல்லையே. முஸ்லீமாக இருந்தால் மசூதிக்கு போகணும், 5 வேளை தொழுகணும், அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் செய்யணும், நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கிடணும். எல்லாரும் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கிட்டோமா? இல்லையே. இந்துவாக இருந்தாலும் கோவிலுக்கு போகணும், சாமியை சுற்றி கும்பிடணும், நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கிடணும். எல்லாரும் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கிட்டோமா? இல்லையே. இதுதாங்க வாழ்க்கை. அப்போது வயசாகிட்ட நாம் வயசு பிள்ளைங்களை போய் இந்த பெட்டில் படு, அந்த பெட்டில் போய் படுங்கன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா நமக்கு எது பெனிஃபிட்டோ அதை படுத்துக்கிடுவோம். அவங்க கேட்டாங்கன்னா சொல்லலாம். இப்போ அதே மாதிரி நானும் உங்கள்கிட்ட கேட்டிங்கிறனால சொல்கிறேன். நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்தந்த ஏஜ் ப்ரெசண்ட்டுக்கு தக்கன முதல்ல பெட்டு வாங்கணுங்க. இப்போது இலவ மஞ்ச் அது நல்லது. அது குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா மேடு பள்ளம் வந்துடும். அப்பப்போ பெட்டை மாற்றிக்கிட்டு இருக்கணுமா? மாற்றலாம், தப்பு கிடையாது. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆயிடுச்சா, அமுங்கிடுச்சா, உடனே அதை எடுத்து க்ளீன் பண்ணி மறுபடியும் சாஃப்டாக செய்து பழகலாம். ஒரு அமௌண்ட்டு செலவாக தான் செய்யும். ஏன்னா நம்ம மெடிக்கலுக்கு செலவு பண்ணுறோம், ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுறோம். 8 மணி நேரம் 9 மணி நேரம் நிம்மதியாக தூங்குகிற பெட்டுக்கு செலவு பண்ணுறோம்னா இல்லை சொல்லுவாங்க. இது எங்கள் பரம்பரை பெட்டுங்க. பரம்பரை பெட்டெல்லாம் இலவ மஞ்சள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதெல்லாம் அரிசி பருப்பு மாதிரி குறிப்பிட்ட நாளுக்குள்ளே கெட்டு போயிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து எடுக்கும்போது மில்க் ஒயிட்டாக இருக்கும். அப்புறம் காற்றுப்பட கலர் மாறும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு தானாகவே உடஞ்சி சாண்டில் பவுடர் மாதிரி ஆகிடும். அது எங்கள் பரம்பரை பெட்டுங்க. நாங்கள் அப்படி செய்தாங்க, இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. அப்படின்னா இரவில் போய் தூங்கும்போது அது பவுடர் ஆகி நம்ம மூக்குக்கு ஏறி மெடிக்கல் ப்ராப்ளத்தை உருவாக்கும். அப்போது அந்த பெட்டுகளை குறிப்பிட்ட நாளுக்குள்ளே ரீசர்வீஸ் பண்ணணும். இது நேச்சுரல். வெயிலில் எடுத்து போடணும். இது நேச்சுரல். ஃபோமில் எடுத்துட்டிங்கனாலும் அதுக்கு மேலே நம்மளுடைய பாடி ஃபோமோடு ஒட்டும்போது கெமிக்கல் எஃபெக்ட் உருவாகும். இது நான் சொல்லலைங்க, படித்தவங்க சொல்லலாம். அதை தான் சூடுன்னு சொல்கிறோம். நம்ம உடம்பும் ஃபோமும் ஒட்டவே கூடாத அளவுக்கு காட்டன் சம்மந்தப்பட்ட பொருள், சோலாப்பூர் காட்டன் பெட்ஷீட்டோ 3-4 பெட்ஷீட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே பெட் ஸ்ப்ரெட்டை படுக்கும்போது நம்ம உடம்பு ஃபோமில் டச் ஆகாது. இந்த நேச்சுரல் ஹீட்டில் இருந்து நம்ம ஓரளவு ஏசி போட்டு தூங்கலாம், நிம்மதியாக தூங்கலாம். இப்படி பெட்டை பற்றி ஒரே நேரத்தில் பேசிட முடியாது. பல விதமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறேன். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நிம்மதியாக தூங்குறதுக்கு நல்ல பெட்டு, எந்த பெட்டு வாங்கலாம், என்னுடைய அனுபவமும் மக்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாக. ஆமென்.